கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். கற்கள் பேசுகிறது என்கின்ற ஒரு தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் கற்களின் மூலமாய் தேவனுடைய செயல்கள் எவ்விதமாய் இருந்தது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கென்று லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 39-40 வசனங்கள். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். இயேசு ஒரு ராஜாவாக எருசலேமில் பவனிக்கிற அந்த நேரத்துல கழுதையின் மேல இயேசு அமர வைத்து வழியில முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்றும், உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு ஓசன்னா என்றும் ஆராதனையோடு கூட இயேசு எருசலேமுக்குள் பவனி வருகிறார். இயேசு எத்தனையோ தடவை எருசலேமுக்கு வந்திருக்கிறாரு. எருசலேம்ல தேவாலயத்துக்குள்ளேயும் எத்தனையோ காரியத்தை செய்திருக்கிறார். ஆனா அவர் மரணம் அடைவதற்கு முன்பாக இவ்விதமாய் எருசலேமுக்குள்ள பவனி வர வேண்டும் என்று சொல்லி வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இந்த காரியம் நடந்தது. அப்பொழுதுதான் அவருடைய சீசர்கள் அவரை ராஜாவாக உயர்த்தி ஆராதித்து கொண்டு வருகிறாங்க. அந்த நேரத்துலதான் பரிசேயரில் சிலர் உம்முடைய சீசர்களை அதட்டு, பேசாமல் இருக்க பண்ணும் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்துல இயேசு அவருடைய சீசர்கள் பேசாமல் இருந்து விட்டார்கள் என்றால் கற்கள் கூப்பிடும் அப்படிங்கிறார். அப்ப தேவனுடைய பரிபூரண சித்தம் என்னன்னா, கற்கள் பேசக்கூடாது, தேவனுடைய சீசர்கள் பேச வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம். இந்த உலகம் முழுவதும் பாருங்க, எங்க பார்த்தாலும் கற்களுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய காரியங்கள் தான் செயல்படும். நியாயப்பிரமாண சட்டதிட்டம் என்ன சொல்லுது? ஒரு மனிதன் குற்றம் சாட்டப்பட்டுட்டாருன்னா அந்த குற்றத்துக்குரிய ஒரு மனிதன் கல்லால் அடித்து கொல்லப்படணுங்கிறதா சொல்லப்படுது. இந்த கல்லே 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல சீனாய் மலையிலிருந்து தேவன் எழுதி கொடுத்தது அப்படிங்கிறார். அதனாலதான் பவுல் ஆபிரகாமினிடத்திலிருந்து 2 நிருபங்கள் தோன்றினது. ஒன்று சீனாய் மலையில் தோன்றின ஆகாரிலிருந்து வந்தது, மற்றொன்று சியோன் மலையில் தோன்றின சாராளினிடத்திலிருந்து வந்தது. இப்ப 2வதை நிலைநிறுத்துவதற்கு 1வதை தேவன் அகற்றி போட்டார் அப்படிங்கிறார். இப்ப சீனாய் மலையிலிருந்து தோன்றின இந்த கற்பலகையிலிருந்து உண்டான நியாய பிரமாணம் மனிதனை குற்றவாளியாக தீர்மானிக்குது. நியாயப்பிரமாணம் அறியாத வரைக்கும் ஒரு மனிதன் தனக்குத்தானே நீதிமான், தனக்குத்தானே நல்லவன். ஆனா என்றைக்கு நியாயப்பிரமாணம் எனப்பட்டது வந்ததோ, நியாயப்பிரமாணத்தை ஒரு மனிதன் அறிகிறானோ, அன்றைக்கு அவன் தனக்குத்தானே குற்றவாளி மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு முன்பாக குற்றவாளியாக இருக்கிறான், தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாக இருக்கிறான். ஆனா இந்த குற்றத்திலிருந்து அவன் விடுதலை ஆவதற்கு கர்த்தர் ஒரு பலியோடு கூட அந்த மனிதனுக்கு கிருபையை கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கற்கள் பேசுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, அவருடைய சீசர்கள் பேசுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்பதுதான் முக்கியம். அப்ப எத்தனையோ இடங்களில கற்களின் நிமித்தமாகத்தான் இவ்வளவு உலகம் அறிவு பெருத்திருக்குது பாருங்க. மருத்துவமனைகள் அதிகமா பெருகிறதுக்கு பின்னாடி காரணம் என்ன? நல்லா படித்த டாக்டர்கள் வந்துட்டாங்க, அறிவு பெருத்திருச்சு, அதனால மருத்துவமனைகள் அதிகமாயிருச்சான்னா கிடையாது. வியாதிகள் அதிகரிக்க மருத்துவர்களும் அதிகரிக்கிறாங்க, மருத்துவர்கள் அதிகரிக்க மருத்துவமனைகளும் அதிகரிக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் கோர்ட்டு, கேஸு, லாயரு,
இன்னும் நீதிபதிகள், இவங்கெல்லாம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறதனுடைய பின்னணி என்ன? குற்ற செயல்களை குறைப்பதற்காகவா அப்படின்னு பார்த்தா கிடையாது. குற்றங்கள் அதிகமானபடியினாலதான் கோர்ட்டுகளும் அதிகமாகுது, வழக்கறிஞர்களும் அதிகமாகுது, இந்த வழக்கறிஞர்களுக்கு படிக்கக்கூடிய கல்லூரிகளும் அதிகமாகுது. அடுத்து காவல்துறை, எங்கெங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் அதிகமா இருக்குதோ அங்கெல்லாம் குற்ற செயல்கள் குறைந்து இருக்குதான்னு பாருங்க. குற்ற செயல்கள் அதிகமானதுனாலதான் காவல்துறையே அதிகமானது. இது எல்லாமே நியாயப்பிரமாணம் தண்டனையை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனா இயேசு தண்டனையை வளர்த்துவதற்கு விரும்பல. தண்டனை இல்லாத ஒரு உலகம், சமாதானமான ஒரு உலகம், அன்பு நிறைந்த ஒரு உலகத்தை உருவாவதற்காகத்தான் சீசர்கள் பேசாதிருந்தார்கள் என்றால் கற்கள் பேசும் அப்படிங்கிறார். இப்ப கற்கள் வேதாகமத்துல அநேக இடங்களில வருகிறது. ஒரு கல்லில இருந்துதான் 12 கல்லுகள் உருவாகுது. அன்றைக்கு தகப்பனாலும் தாயாலும் கைவிடப்பட்டு வனாந்தரத்திற்கு தங்க இடம் இல்லாம தலைக்கு ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்திருந்த இந்த யாக்கோபை தேடி கர்த்தர் வருகிறார். வந்தது போது மாத்திரமல்ல, அவருக்கு சொன்ன காரியம் நிறைவேறும் வரைக்கும் அவரை விட்டு விலகுவதும் இல்லை, அவருடைய கைவிடுவதும் இல்லை என்று அவருக்கு ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்கிறார். அந்த தரிசனத்துல யாக்கோபு பார்த்தது ஒரு ஏணியினுடைய நுனி வானத்திலையும் அது மற்றொரு நுனி பூமியில இருந்தது. இந்த ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாய் அவர் கண்டுதான் இந்த தரிசனத்தை பார்த்துட்டு மெய்யாகவே இது தேவனுடைய ஸ்தலமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று அந்த இடத்துல ஒரு கல்லை நட்டு வைக்கிறார். அன்றைக்கு யாக்கோபுக்கு மனைவி கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, அம்மா அப்பா கூட கிடையாது. இன்னி சொல்ல போனா ஆலோசனை கொடுக்கறதுக்கு நண்பர்களும் கிடையாது. ஒரு தனி மனிதனாய் தேவனோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த யாக்கோபு தான் லாபான் வீட்டிற்கு போய் 4 பெண்களை திருமணம் முடித்து 12 பேரை பெற்றெடுக்கிறார். இந்த 12 பேரும் தான் பின்னாட்களில் கோத்திர பிதாக்களாய் மாறுகிறாங்க. அப்ப இந்த 12 கற்களும் 12 விதமான கோத்திரத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் கூட யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்குள்ள உள்ள பிரவேசிக்கிற அந்த நாள் வந்தபோது யோர்தானுடைய தண்ணீர் பிரவாகித்து ஓடிக்கொண்டே இருக்குது. அப்ப அந்த தண்ணீரை கடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில எந்த மனிதனும் யோர்தானுக்கு அந்த புறத்துல இருக்கிறவங்க யோர்தானுக்கு இந்த புறம் வர மாட்டாங்க, யோர்தானுக்கு இந்த புறத்துல இருக்கிறவங்க யோர்தானுக்கு அந்த புறம் போக மாட்டாங்க. இப்பேற்பட்ட நிலைமையில இருந்த காலகட்டத்துல தான் கர்த்தர் இஸ்ரவேலை யோர்தானுக்கு முன்னாடி கூட்டி கொண்டு வந்து யோசுவாவின் மூலமாக ஆசாரியர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அதாவது பரிசுத்தமான ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்து கொண்டு வந்து யோர்தானின் இடத்துல நிக்கிற போது அதுவரைக்கும் மேலே இருந்து ஓடிக்கொண்டு வந்த தண்ணீர் திரும்பி மதில் மாதிரி நிற்கும் அப்படின்னார். இப்போ யோசுவாவினுடைய வார்த்தையின்படியே பாருங்க, இந்த ஆசாரியர்கள் மகா பரிசுத்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்து கொண்டு வந்து யோர்தான்ல நின்ற போது யோர்தானுடைய தண்ணி பின்னிட்டு திரும்பி ஆதாம் ஊர் வரைக்கும் நின்னது. இப்ப இந்த ஆசாரியர்கள் அங்க நிக்கிற வரைக்கும் வழியே இல்லாத இஸ்ரவேலருக்கு கர்த்தர் ஒரு புதிய வழியை திறந்து வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள உள்ள பிரவேசிச்சாங்க. இந்த பிரவேசித்ததற்கு பின்பு இந்த தேவன் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் தேவன் அல்லது ஏதோ ஒரு காஸ்ட் தேவன் அல்லது ஏதோ ஒரு கண்ட்ரி தேவன் அல்ல, இவர் தலைமுறை தலைமுறைக்கும் தேவன் என்பதை இஸ்ரவேலர் அறியும்படியாகவும் இஸ்ரவேலர் மூலமாய் உலகம் முழுவதும் அறியும்படியாகவும் யோசுவாவின் இடத்துல கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த யோர்தானிலிருந்து 12 கற்களை எடுத்து கொண்டு வந்து கில்கால்ல வைக்க சொல்றார். கில்கால்ல நடு அப்படிங்கிறார். கில்கால்ல நடுகிறது மாத்திரமல்ல, இந்த யோர்தானிலையும் 12 கற்களை எடுத்து யோர்தான்லயும் நடு அப்படிங்கிறார். அதாவது இந்த கற்களை மலையில போய் உடைச்சிட்டு வர சொல்லி யோசுவாட்ட சொல்லல, இது ஒரு அடையாளமாக நானே இந்த கல்லை இந்த இடத்தில் வைத்திருக்கிறேன், இதை எடுத்து நட வேண்டியதான் உன்னுடைய வேலை அப்படின்னார்.
அதன் அடிப்படையிலேயே யோசுவா 4வது அதிகாரம் 9-20 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. கில்கால்ல 12 கற்கள் நட்ட மாதிரியே யோர்தான்லயும் நடுகிறார். இந்த யோர்தான் அப்படின்னா இறங்கி பாய்கிற நீர் என்று அர்த்தம். அதாவது தாழ்மையுள்ள ஒரு மனிதன் என்று சொல்லப்படுகிற கொப்பனையா இறங்கி ஓடுகிறது என்று அர்த்தம். கில்கால் என்றால் வட்டம் என்று அர்த்தம். அப்ப இறங்கி ஓடுகிற ஒரு இடத்துல இருந்து ஒரு வட்டத்துல இருக்கிற மக்களுக்கு ஒரு அடையாளமாக கல்லுகளை நட சொல்றார். அப்ப அதே நேரத்துலதான் யோர்தான்லயும் கல்லை நடுறார். அப்ப ஆண்டவர் ஒரு திட்டத்தை நம்ம வாழ்க்கையில கொடுக்கிறாரு அல்லது நிறைவேற்ற போறாரு அப்படின்னா, ஒருவேளை அது இன்றைக்கு பூமியில நிறைவேறுவதற்கு முன்னமே தேவனால பரலோகத்தில் நிர்ணயமாகிவிட்டது. அன்றைக்கு மோசேட்ட கூட ஆசாரிப்பு கூடாரத்தை நான் காண்பிக்கிற மாதிரியின்படியே செய் அப்படின்னார். கீழே செய்யறதுக்கு முன்னாடியே தேவன் பரலோகத்துல செய்து வைத்திருந்தார். அதுதான் மாதிரியை காண்பித்து செய்ய சொன்னார். இயேசு கூட சீசர்களுடைய கால்களை கழுவிட்டு நான் செய்த மாதிரியின்படியே நீங்களும் செய்யுங்கள் என்று ஒரு மாதிரியை காண்பித்தார். அப்ப இந்த யோர்தான்ல 12 கற்கள் தேவனால ஆயத்தம் பண்ணப்பட்டு இருந்தது. இஸ்ரவேலர் எடுத்து அதை நிறுத்தி வச்சாங்க. 12 கற்கள் கில்காலுக்கு என்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. அதையும் இஸ்ரவேலர் எடுத்துக்கொண்டு வைத்தாங்க. அப்ப இந்த கல்லுகள் எதை போதிக்கிறது அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் தேவன் எவ்விதமாய் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அவ்விதமாய் நாம் வாழ வேண்டும் என்று தேவனுக்குள் நடப்பட்டவர்களாய் இருக்கணுங்கிறார். அன்றைக்கு எலியாவும் எலிசாவும் கூட கில்கால்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, சுழல் காற்றினாலே எலியாவை பரலோகத்துக்கு தேவன் எடுத்துக் கொள்ளப்படுகிறதற்கு முன்னே கில்காலில் இருந்து புறப்பட்டார்கள் அப்படிங்கிறாங்க. இப்ப கில்கால்ல இருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு வர்றாங்க. பெத்தேல்ல இருந்து எரிகோக்கு வர்றாங்க. எரிகோக்கு அப்புறம் தான் யோர்தானுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. யோர்தான்ல தான் பேசிக்கொண்டே உள்ள போகையில சுழல் காற்றில எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி எலியாவின் மேல் இருந்து விழுந்த சால்வையை எடுத்து முறுக்கி யோர்தானை எலிசா அடிக்கிறார். 2ஆ பிளக்குது. இதற்கு அப்புறம் முதலாவது எரிகோவில் இருக்கக்கூடிய சில பாழான காரியங்களை எல்லாம் சரிப்படுத்துறார். பாழான காரியங்கள் அப்படின்னா, அன்றைக்கு யோசுவாவின் காலத்துல இந்த எரிகோவை முதலாவது அஸ்திபாரம் போடுகிறவன் எவனோ அவன் தலைசன் பிள்ளை சாக கடவான் என்று சொல்லி இந்த எரிகோவுக்கு யோசுவாவினாலே சாபம் கூறி அறிவிக்கப்பட்டது. 2வது, அந்த அஸ்திபாரத்தின் மேல் எவன் கட்டுகிறானோ அவன் 2ஆம் பிள்ளையும் சாக கடவது என்று யோசுவாவின் மூலமா எரிகோவுக்கு சாபம் கூறப்பட்டது. ஆனா இன்றைக்கு எலிசா யோர்தான்ல இருந்து புறப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு ஒரு புது பாத்திரத்தையோ அந்த பாத்திரத்துல உப்பையும் போட்டு அந்த உப்பை எடுத்து கொண்டு வந்து அந்த தண்ணீர்ல கலக்கிட்டு சொல்றாரு, இனி நிலப்பாலும் வராது சாவும் வராதுனாரு. எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த நீரும் நிலமும் ஆரோக்கியமாயிற்று. அப்ப இந்த யோர்தான்ல இருந்து வந்த எலிசா எரிகோவை சரிப்படுத்தினார். 2வது, பெத்தேல்ல இருக்கிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தின் பிள்ளைகள் பரியாசக்காரர்களா இருக்கிறாங்க. மொட்டை தலையா ஏறிப்போய் ஏறிப்போய் என்று எலிசாவையும் பரியாசம் பண்ணினது நிமித்தமாய் ஒரு கரடி வந்து அவர்களை பீறி போட கடவுதுன்னாரு. அப்ப பெத்தேல் எனப்பட்டது தேவனை வாசனைப்படுத்துகிற ஒரு ஸ்தலமா இருக்கணுமே தவிர உலகத்தை பரியாசம் பண்ணதா இருக்கக்கூடாது என்பதற்கு அடையாளமா அங்கேயும் சரிப்படுத்துறார். இப்ப கில்காலுக்கு வந்த போதுதான் வேதம் சொல்லுதுங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தினுடைய 38 இருந்து 41 வரைக்கும் எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள்.
அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பில் வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சி என்றான். ஒருவன் கீரையை பறிக்க வெளியில் போய் ஒரு பேய் கொம்மட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து அவைகளை கூழ் பானையில் போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக் கூடாமல், தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவி இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையில் போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையில் தோஷம் இல்லாமல் போயிற்று. இப்ப கில்கால்ல ஒரு விதமான தோஷம் நிறைந்திருக்குது. இந்த தோஷத்துக்கு காரணமா என்ன இருக்குதுன்னா, இந்த பேய் கொம்மட்டி காய் இருக்குது என்கிறது அந்த கில்கால் முழுவதும் பிரசித்தப்படுத்தி வச்சிருந்தாங்க. இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில பாருங்க, எதை அறியணுமோ அதை அறியாம, எதை அறியக்கூடாதோ அதை அறிந்து வைத்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் எனப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு. இந்த அறிவுக்கு எட்டாத அன்பை அறிந்து கொள்ளுவதற்குத்தான் தேவன் சபையை ஏற்படுத்தி இருக்கிறாரு. சபையில் அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, மெய்ப்பர்களை, சுவிசேஷகர்களை, போதகர்களை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. இருளின் ஆழத்தை கூட நீங்கள் அறிய வேண்டாம் என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல கர்த்தர் சொல்றார். அப்ப இந்த கில்கால்ல இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளின் புத்திரர் கில்கால்ல எதை உபதேசம் பண்ணி பரப்பி வைத்திருந்தாங்கன்னா, காயில தோஷம் இருக்குது, கனியில தோஷம் இருக்குது, இருள தோஷம் இருக்குது, சாப்பாட்டுல தோஷம் இருக்குது. சார், தோஷத்தை குறித்த அறிவு கில்கால் முழுவதும் நிறைந்திருந்தது. எலிசா வந்த உடனேயே பசி ஒரு பக்கம் இருக்குது, பஞ்சம் ஒரு பக்கம் தீவிரித்திருக்குது. ஆனா இங்க கூழ் காய்த்தப்பட்ட போது அறியாமல் பிடுங்கி கொண்டு வந்த அந்த காய் தோஷத்துக்குரிய காய்னு பரப்பினதுனால இப்ப எலிசா அந்த பானையில் இருக்கிற கூழை கொட்டி போட சொல்லல, கொஞ்சம் மாவை எடுத்துட்டு வர சொல்றார். இந்த மாவை அந்த கூழ்ல போட்டதுக்கு அப்புறம் தோஷம் இல்ல, ஆரோக்கியமாயிட்டுனாரு. அதன்படியே அவர்கள் சாப்பிட்டாங்க, ஒரு சேதமும் அடையல. இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் மாவை குறித்து எவ்வளவு அறிந்து வைத்திருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கிறதுங்க ஏதோ ஒரு பிரசித்த பெற்ற ஊழியக்காரர் ஜெபிக்கிறதுனால மாத்திரம் வராது, அல்லது ஏதோ ஒரு பிரசித்த பெற்ற சபைக்கு போறதுனால மாத்திரம் வராது. இயேசு கிறிஸ்துவை அறிகிற ஒரு அறிவு அந்த பிரசித்த பெற்ற ஊழியர் மூலமா நம்ம பெற்றிருக்கணும், அந்த பிரசித்த பெற்ற சபையின் மூலமா பெற்றிருக்கணும். பாருங்க, அப்ப இந்த மாவு எதற்காக இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது? இந்த மாவு எதை உற்பத்தி பண்ணுது? அந்த உற்பத்தி பண்ணினது எதை நமக்கு அறிவிக்கிறது அப்படின்னு வேத வசனத்தை நன்கு வாசித்து பாருங்க. கோதுமைய இடித்து அதை மாவாக்கி அந்த மாவை தேவ சமூகத்துக்கு அப்பமாக கொண்டு போறாங்க. இந்த தேவ சமூகத்து அப்பந்தான் பாருங்க ஆசாரியர்கள் புசிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இயேசு இந்த உலகத்துக்கு ஜீவ அப்பம் நானே அப்படிங்கிறார். அப்ப ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் அறிய அறிய எல்லா விதமான தோஷ கிரியைகள் ஒருவேளை அறியாமையில மக்கள் போதித்திருக்கலாம், அல்லது அறிந்தே போதித்திருக்கலாம். பாருங்க, சில பேருக்கு பாருங்க செவ்வாய்க்கிழமை தோஷம் இருக்கும்பாங்க, சில பேருக்கு வெள்ளிக்கிழமை தோஷம் இருக்கும்பாங்க. ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் வந்துருச்சு, செவ்வாய்க்கிழமை தான் வைக்கிறாங்க. உங்களுக்கு தான் செவ்வாய் தோஷம் இருக்குது இல்ல, நீங்க டிஎன்பிசி எக்ஸாம் எழுதாம போகாம இருக்கலாம் இல்லையா? அல்லது வெள்ளிக்கிழமை ஒரு தோசை வைக்கிறாங்கன்னு வைங்களேன், வெள்ளிக்கிழமை எலெக்ஷன் வந்துருச்சு, நீங்க போய் ஓட்டு போடணும், வெள்ளிக்கிழமை தான் ஓட்டு போடணும்னா நீங்க தோஷத்தை பார்க்க மாட்டேறீங்களே. அப்ப மனிதனுக்கு அறியாமை எனப்பட்ட ஒரு இருளை கில்காலில் போதித்து, அது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே இருக்கும் பாருங்க. அதாவது கிழக்க போனா தோஷம், மேற்க போனா தோஷம், தெற்க போனா தோஷம், வடக்க போனா தோஷம். சார், ஒரு மனுஷன் வீட்டுல ஒரு ஈவினிங்ல விளக்கு பத்த வைத்துட்டா உப்பு கொடுத்தா அது தோஷம் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இருக்குது.
ஒரு விதவை பெண்மணி ஒரு காரியத்துக்கு போகும்போது எதிர்த்தாப்படி வந்தா அது தோஷங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் யாரு போதிச்சாங்க, ஏன் போதிச்சாங்க? இதனால அவங்க அந்த விஷயத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு என்ன லாபமாச்சு? ஒண்ணுமே கிடையாது. ஆனா இத உள்ள கொண்டு வந்தவங்க இந்த தோஷத்தை கழிக்கணும்னு தங்களுடைய வாழ்வுக்கு ஆதாரமாய் மக்களை பயன்படுத்திட்டாங்க. ஆனா எலிசா சொல்றாரு, எப்பா, காயிலையும் தோஷம் இல்லை, கனியிலையும் தோஷம் இல்லை, நீ கர்த்தரை அறிகிற அறிவு உனக்கு இல்லை. இந்த மாவுங்கிறது தேவ சமூகத்துக்கு அப்பமாகும்படியா தேவன் நமக்கு கொடுத்தது. அப்ப நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தைகளில தேவனை அறிகிற அறிவு வரும் பொழுதுதான் இந்த தோஷத்திலிருந்து ஒரு விடுதலை ஆகும் என்று கில்கால்ல எலிசா போதிக்கிறார். அப்ப யோர்தான்ல தண்ணி எப்படி திரும்பி போச்சு? சொல்லவே முடியாது. அன்றைக்கு தண்ணியை திருப்பி விடுறதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மோட்டர் போட்டு விட்டாங்களா? கிடையாதுங்க. அந்த அப்பத்தை கையில எடுக்கக்கூடிய ஆசாரியர்கள் தான் இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு யோர்தான்ல நின்னாங்க. அப்ப யோர்தானிலிருந்து பின்னிட்டு திரும்ப பண்ணுவதற்கு தேவனிடத்துல வல்லமை இருக்குன்னா, அதே தேவன் ஏன் கில்கான்லயும் தன்னுடைய வல்லமையை விளங்க வைக்க மாட்டார்? அப்ப எலிசாவுக்கு யோர்தான் மாத்திரம் ரெண்டா பிளக்கலைங்க. அவர் மேல் கொடுக்கப்பட்டிருந்த அபிஷேகம் கில்கால்ல இருக்கக்கூடிய மக்களுடைய அறியாமை என்னும் இருளில் இருந்தும் அவர்களை விடுதலையாக்கி தேவனை அறிகிற ஒரு அறிவை கொடுத்தது. அதே மாதிரிதான் இயேசு யோர்தான்ல பரிசுத்த ஆவியை பெற்ற போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்கின்ற ஒரு சத்தம் யோர்தான்ல மாத்திரம் வரலைங்க. அவர் மறுரூப மலைக்கு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டி கொண்டு போய் அவர் ஜெபிக்கிறார். அந்த நேரத்துல எலியாவும் மோசேயும் எருசலேம்ல அவருக்கு சிலுவையின் மூலமா நிறைவேற போகிற பாடு மரணங்களை குறித்து டிஸ்கஸ் பண்ணாங்க. அதாவது உலகத்திலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஊழியத்தை செய்தவங்க, என்ன சொன்னா உலகத்தை கலக்கினவர்கள் அப்படின்னா இரண்டு முக்கியமான விட்னஸ். ஒன்று மோசே தான். அதாவது பார்வோனையும் பார்வோனுடைய எகிப்தையும் களங்கடித்தார் பாருங்க. எகிப்து மெலிந்து போய் விட்டதுங்கிறதுக்கு காரணம் யாருன்னா இந்த மோசே தான். அது மாத்திரமல்ல, லட்சோப லட்சம் ஜனங்கள் வனாந்தரத்துல ஒரு நாள் கூட பசியோட பட்டினியோ இல்லாதபடி மோசேயை கொண்டு தேவன் வனாந்தரத்துல போஷித்து நடத்தி வந்திருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு பிரசித்த பெற்ற ஊழியக்காரர் தன்னுடைய ஊழியத்தின் முடிவுல சக்சஸ்ஃபுல்லா முடிக்கல. கண்மலைய பார்த்து பேசுனாரு, கண்மலைய அடிச்சிட்டார். இத நிமித்தமாய் கர்த்தர் சொல்றாரு, ஜனங்கள் மத்தியில என்னுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினபடினால மோசே, ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போவாங்க, நீ போக மாட்ட, பார்க்கத்தான் செய்வ அப்படின்னாரு. எலியாவினுடைய வாழ்க்கையில் அதே மாதிரிதான். எவ்வளவோ பெரிய மகிமையான ஊழியத்தை செய்தவர். ஆனா யாக்கோபு நிருபத்துல எழுதுறாரு, நம்மை போல பாடுள்ள மனுஷனாகிய எலியா அப்படிங்கிறார். அப்ப நம்மை போல பலவீனம் பாடுள்ள மனுஷனானதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய கடைசி நாட்களில 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல கர்த்தர் 3 விதமான ஊழியத்தை கொடுத்தார். ஆசகேலை அபிஷேகம் பண்ணும்படியாய் சொன்னார், யெகூவை அபிஷேகம் பண்ணும்படியாய் சொன்னார். அவருடைய ஸ்தானத்துக்குத்தான் சாப்பாத்தின் குமாரன் ஆகிய எலிசாவை அபிஷேகம் பண்ண சொன்னார். ஆனா இந்த எலியா இந்த யெகூவையும் அபிஷேகம் பண்ணல, ஆசகேலையும் அபிஷேகம் பண்ணல, தன்னுடைய ஸ்தானத்துக்கு எலிசாவை அபிஷேகமும் பண்ணாம தான் மேல் வைத்திருந்த சால்வையை மாத்திர போட்டு இந்த எலிசாவை தனக்கு கையிலாக கொடுக்கிறவனாக பயன்படுத்திட்டார். இவர்களுடைய ஊழியத்தின் பினிஷிங் பாருங்க, அவ்வளவு நல்லா இல்லை. ஆனா இயேசுவினுடைய பினிஷிங் எப்படி இருக்க போகுது? ஊழியத்துல எப்பேற்பட்ட ஒரு மகிமையான காரிய சிலுவையில நிறைவேற போகிறது என்பதை குறித்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துலதான் பேதுரு சொல்றாரு, இங்க இருக்கிறது நல்லது, உமக்கு ஒரு கூடாரமோ, எலியாவுக்கு ஒரு கூடாரமோ, மோசேக்கு ஒரு கூடாரமோ போடுவோம் அப்படிங்கிறார். அந்த நேரத்துல பரலோகத்துல ஒரு ஒளியுள்ள ஒரு மேகம் வந்து தோன்றி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்கிறார். அப்ப எப்படி யோர்தானில ஒரே கல்
கில்கால்லையும் அதே மாதிரி இருந்ததோ, யோர்தான்ல கொடுக்கப்பட்ட அதே விட்னஸ் தான் இங்க மறுரூப மலையிலும் ஒரே விட்னஸா வருது. போல நீங்களும் நானும் சபையிலேயே ஒரே ஆவியத்தை பெற்றிருக்கிறோம், வேலை ஸ்தலத்துல ஒரே ஆவியத்தை பெற்றிருக்கிறோம். சபையில பெற்ற அன்பின் ஆவியத்தான் வீட்டுக்குள்ளேயும் நம்ம பயன்படுத்தணும். அநேகருக்கு தேவன் எனப்பட்டவர் ஒரு கோவிலுக்குரிய ஒரு தேவனா பார்க்கிறோம். கிடையாதுங்க. சர்வலோகத்திற்கும் ஆண்டவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், சதா காலமும் உயிரோடு இருக்கிற ஒரு தேவன். இந்த பரிசுத்த ஆவி எனப்பட்டவர் சபையில அந்நிய பாஷை பேசுறதுக்காக மாத்திரம் நமக்கு கொடுக்கல. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வருகிற போது பரிசுத்த ஆவியை பெற்ற சபையில எப்படி இருப்பீங்களோ, வேலை ஸ்தலத்துல அப்படி இருப்பீங்க, குடியிருக்கிற இடத்துல அப்படி இருப்பீங்க. நீங்க எங்க போனாலும் அப்படியே தான் இருக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். பூமிக்கு நீங்கள் உப்பா இருக்கிறீங்கன்னா, நீங்க பூமியில எந்த ஊருக்கு போனாலும் உப்பாத்தான் இருப்பீங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது பாருங்க, சேம் ஸ்டோன் தான். யோர்தான்ல என்ன 12 கல்லோ அதேதான் 12 கல் கில்கால்லையும் நடப்பட்டது. ஆனா சாத்தான் பாருங்க, இந்த கல்லுகளை வெவ்வேறு விதமா பயன்படுத்துவான். இயேசு கூட ஞானஸ்தானம் பெற்று கரையேறி பரிசுத்தாவியானவராலே வனாந்தரத்துக்கு வந்தபோது இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சோதரைக்காரன் அவரிடத்தில் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். யோசிச்சு பாருங்க, கல்லு தேவனுடைய அப்பமாகுமான ஆகவே ஆகாது. கல்லுதான், அப்பந்தான். அதே மாதிரிதான் நியாயப்பிரமாணம் தான். கிருபையும் சத்தியமா இருக்கிற இயேசுவின் அன்பின் பிரமாணம் தான். இது அது ஆகவே முடியாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமான்கள் ஆக வேண்டும் என்று நினைக்கிறோம். சாத்தான் கொடுத்த பெரிய வெப்பனை இதுதான். இந்த கல்லவே அப்பமா மாத்திரணும் கிடையாது. கல்ல ஆண்டவர் அப்பமாக்கணுங்கிறது தேவ திட்டமே இல்லை. இன்னி சொல்ல போனா பசிக்காக கூட அவர் என்ன பண்ணலன்னா யாரையும் சாடல. பசிக்காக கூட அவர் யாரையும் சபிக்கவும் இல்லை. அப்ப அத்திமரத்தை சபித்தாரே, அவருக்கு பசி உண்டாயிட்டுன்னா அவர் அத்திமரத்தை சபிக்கல. நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவரும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியாதபடிதான் அது கொடுக்கப்பட்டது என்பதை அறிந்துதான் அந்த நியாயப்பிரமாணத்தை அகற்றுவதற்கு அன்பின் பிரமாணத்தின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். வேதம் சொல்லுதுங்க, கல்லுகள் அப்பங்கள் ஆக்கும்படி சாத்தான் கொடுத்த ஆலோசனைக்கு இயேசு கீழ்ப்படியில. சாத்தானுடைய வேலையே என்னன்னா, ஒண்ணு கல்லால் அடித்து அவரை அடிக்கணும், இல்லைன்னா கல்ல இவருடைய வாழ்க்கையில பயன்படுத்தணும். இவர் கல்லால யாராவது அடிக்கணும். இதுதான் இன்றைக்கு உலகம். அதுதான் பாருங்க. ஒண்ணு கல்லால் அடிவாங்கிற ஒரு கூட்டம் இருக்குது, இல்லைன்னா கல்லால் அடிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. ஆனா சீசர்களுடைய கூட்டம் கல்லுக்குரிய கூட்டம் அல்ல, அது ஜீவ அப்பமாகிய இயேசுவுக்குரிய கூட்டம். இயேசுவை கூட 2 விசை எருசலேமில் இருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல எருசலேமில் பக்திமான்கள் என்று சொல்லப்படுகிற ஆசாரியர்கள், வேதபாரர்கள் இயேசுவை கல்லாடி அழிப்பதற்கு கல்லுகளை எடுத்துக்கொண்டாங்களாமா. நாங்கள் ஆபிரகாமின் குமாரர் என்று சொல்லுகிறீங்களே, ஆபிரகாமுக்குள்ள உங்களுடைய கிரியைகள் இல்லையே, ஆபிரகாமின் குமாரராகிய உங்களுக்குள்ள ஆபிரகாமின் கிரிகள் இருக்கணும் அல்லவா என்று கேட்கிறப்ப, நீ எங்க தகப்பனாகிய ஆபிரகாமிலும் பெரியவரா என்று சொல்லி அவரை கல்லால் அடிப்பதற்கு கல்லுகளை எடுத்துக்கொண்டாங்களாமா. இதை குறித்து யோவான் 8வது அதிகாரத்தில் சொல்லுது. 10வது அதிகாரத்திலையும் கூட நீ உன்னை தேவன் என்று சொல்லுகிறிய என்று சொல்லி கல்லால் அடிக்கிறதற்கு கல்லை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு கூட்ட மக்கள் பாருங்க, இன்றைக்கும் யாராவது தங்களை நீதிமான் என்று நினைத்து கொண்டு மற்றவங்களை கல்லெறிகிற ஒரு கூட்டமா இருக்கிறாங்க. இன்னி சில பேர் பிசாசினால முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டவங்க. இதே மார்க் 5வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, பிசாசினால் நிறைந்த ஒரு வாலிபன் கல்லுகளை எடுத்து தன் சரீரத்தை காயப்படுத்தி கொண்டே இருந்தான். நம்ம இப்ப ஒன்று மற்றவங்களை கல்லால் அடிக்கணும், இல்லையா தங்களுக்கு தாங்களே காயப்படுத்தி கொள்ளுகிற கூட்டம். சில நம்ம சொல்லிக்கிறது அவங்க என்னன்னா, நாங்கள் ஆபிரகாமின் குமாரர்கள்னு. இதை யோவான் சானகன் உபதேசத்துல சொல்றாரு.
ஆபிரகாமுக்கு கல்லுகளினாலே பிள்ளை உண்டாக்க வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாமுக்கு குமார் என்று நீங்க சொல்லாதீங்க அப்படிங்கிறார். இதை குறித்து லூக்கா 3:8 மத்தேயு 3:9 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்றைக்கு கல்லுகளுக்கு வேதாகமத்துல தேவன் முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படிங்கிறதை காட்டிலும் நீங்களும் நானும் கல்லுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் கட்டாயம் பாருங்க, நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழவே முடியாது. ஒரு இடத்துல உலக பழமொழி சொல்லுதுங்க, கள்ள கண்டா நாயக்கானா, நாயக்கண்டா கள்ளக்கானா அப்படிம்பாங்க. ஆனா உண்மையான அந்த பழமொழியினுடைய அர்த்தம் என்னன்னா, கள்ள நீ கையில எடுத்தேனா நாயகரை உன் வாழ்க்கையில பார்க்க முடியாது, நாயகரை நீ கையில எடுத்தீனா கள்ள பார்க்க முடியாது. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தை சரித்திரத்தை 2ஆய் பிளந்த இயேசு நாயகரை உங்க வாழ்க்கையில எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஒருவருக்கொருவர் மன்னிப்போம், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்போம், ஒருவரில் ஒருவர் அன்பா இருப்போம், ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கிறவங்களா மாறுவோம். ஆனா நீங்க கல்லை எடுத்துட்டீங்கன்னா சொந்த சகோதரின்னு கூட பார்க்க மாட்டீங்க, சொந்த சகோதரன்னு கூட பார்க்க மாட்டீங்க, அவனுக்கு வலிக்குமோ வலிக்காதுன்னு கூட பார்க்க மாட்டீங்க, அது நல்லதோ கெட்டதோன்னு கூட பார்க்க மாட்டீங்க. அன்றைக்கு ஸ்தேவான் சொன்ன அந்த சாட்சியை அந்த நாட்கள்ல இருக்கிற யூதர்கள் ஏற்றுக்கொள்ளல. நாங்க தேவனுக்காக நிக்கிறோம்னு கல்லை எடுத்தாங்க. ஆனா பாருங்க, இயேசு அந்த மனுஷனுக்காக வானத்துல எழுந்து நின்று பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். அந்த நேரத்துல கூட அந்த மனுஷன் சபிக்கல, ஆசீர்வதிச்சுட்டே பரலோகத்துக்கு போனார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கல்லுக்குரியவர்கள் கிடையாது, அப்பத்துக்குரியவர்கள், சீசர்கள். அதனாலதான் இயேசு சொல்றாரு, சீசர்கள் பேசாம போயிட்டாங்க அப்படின்னா உலகம் முழுவதும் கற்களின் சத்தங்கள் பெரிதாகிவிடும். கற்களின் சத்தங்கள் பெரிதாகிற போது மக்கள் சமாதானமற்ற ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. அதனால சீசர்கள் மிக மிக அவசியம். சீசருடைய உபதேசம் தேசம் எங்கும் பரவ வேண்டியது அவசியம் அப்படின்னார். நீங்களும் நானும் சீசருடைய சத்தத்தை கேட்கணும், அவருக்கு சீசர்களாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால இந்த கல்லுகள் பேசுகிறது என்கின்ற வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே, சீசர்கள் பேசுவதற்கு தேசத்துல வழிவாசல்களை ஏற்படுத்தும், சீசர்களின் கூட்டத்தை உருவாக்கும், ஆசீர்வதியும். இயேசுவே, கற்களை சார்ந்திருக்கிற இந்த உலகத்துல ஆண்டவரே, கற்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒரு கூட்டத்தின் நடுவுல ஜீவ அப்பமாகிய உம்மையும் உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் சாட்சியாய் பிரசங்கிக்கிற ஒரு சேனையை கர்த்தர் எழுப்புவீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.